Hello all, hope you all are fine. Today we are going to see about flipped classroom. A flipped classroom is an instructional strategy and a type of blended learning which aims to increase student engagement and learning by having students complete reading at their home and work on live problem solving during class time. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம். ஸோ ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம்னா என்னென்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் பிளெண்டட் லேர்னிங் தான். இது என்ன எய்ம் பண்ணுது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ்மெண்ட் இன் லேர்னிங். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்னிங்கில் வந்து என்கேஜாக வச்சுருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டில் வச்சே ரீட் பண்ணி கான்செப்ட்ஸில் தெரிஞ்சுட்டு வந்துடுவாங்க. தென் கிளாஸ் ரூம்ஸில் வந்து லைவ் ப்ராப்ளம் சால்விங் அண்டு ஸ்கில் ஓரியன்ட் ப்ராப்ளம் சால்விங் டிஸ்கஷன்ஸ் இதே மாதிரி வந்து பண்ணி இன்னும் கொஞ்சம் அந்த டாப்பிக்கை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிடுவாங்க. இதுதான் வந்து ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 4 tips ஃபார் ஃப்ளிப்டு லேர்னிங். Start with lesson goals, then build out making a dazzling video without first determining its instruction. Value is like putting the cart before the horse. So start with lesson goals வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறவனுக்கிட்டே அந்த வீடியோவில் கண்டென்ட் சொல்லிவிட்டு அது எப்படி இருக்கும் அப்படின்னா புட்டிங் த கார்ட் பிஃபோர் ஹார்ஸுக்கு முன்னாடி வந்து கார்ட்டை வைக்கிற மாதிரி வந்து இருக்கும். யூஸ் ரிச் இமேஜரி அண்ட் டைரக்ட் லாங்குவேஜ். நிறைய இமேஜரி டைரக்ட் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேக் வீடியோஸ் தட் ரிவீல் த வாட் ஸ்டூடெண்ட்ஸ் நோ. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தெரியும் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் ரிவைல் பண்ணுவாங்க. பிரிங் பேரண்ட்ஸ் ஆன் போர்ட். பேரண்ட்ஸையும் போர்டில் வந்து அதாவது அவங்க என்ன நடத்துகிறாங்கங்கிறது பேரண்ட்ஸ்க்கும் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். தென் பர்போஸ். த மெயின் கோல் ஆஃப் ஃப்ளிப்டு லேர்னிங் இஸ் டு என்ஹான்ஸ் ஸ்டூடெண்ட் learning and achievement by reversing the traditional model of classroom, focusing class time on student understanding rather than on lecture. ஸோ இது ட்ரெடிஷ்னல் மாடல் ஆஃப் கிளாஸ் ரூமை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் வருது. ஸ்டூடெண்ட் லேர்னிங் அண்ட் அச்சீவ்மெண்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளிப்டு லேர்னிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபோக்கஸிங் கிளாஸ் டைம் ஆன் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரேதர் தேன் ஆன் லெக்சர். ஸோ கிளாஸ் டைம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல குறிக்கோளோடு இருக்காங்க. தேன் ஆன் லெக்சர் கொடுக்கும்போது நிறைய கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிறனால. There are several ways faculty can flip the class utilizing textbook that have an online component. நிறைய வேஸ் இருக்குது ஃபேக்கல்ட்டி வந்து ஃப்ளிப் பண்ணுறது கிளாஸ் ரூம்ஸை டெக்ஸ்ட் புக்குக்கு பதிலாக ஆன்லைன் காம்போனன்ட் மூலமாக. ஃப்ளிப்டு லேர்னிங் இஸ் எ pedagogical approach in which direct instruction moves from the group learning space to the individual learning space. ஸோ இது வந்து ஒரு பெடகாஜிக்கல் அப்ரோச். இதில் வந்து குரூப் லேர்னிங் ஸ்பேஸ் டு இண்டிவிஜுவல் லேர்னிங் ஸ்பேஸ்க்கு வந்து டேரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படும். அண்ட் த ரிசல்ட்டிங் குரூப் ஸ்பேஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு எ டைனமிக் இன்ட்ராக்டிவ் லேர்னிங் என்வரான்மெண்ட் வேர் த எஜுகேட்டர் கைட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் தே அப்ளை கான்செப்ட் அண்ட் என்கேஜ் கிரியேட்டிவிட்டி இன் த சப்ஜெக்ட் மேட்டர். தென் அந்த குரூப் ஸ்பேஸை வந்து என்ன செஞ்சுருவாங்க, அதாவது குரூப் ஆஃப் பியர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சுருவாங்கன்னா டைனமிக் இன்ட்ராக்டிவ் லேர்னிங் என்வரான்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. அங்கே எஜுகேட்டர்ஸ் கைட் மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்ளை கான்செப்ட் அண்ட் என்கேஜ் க்ரியேட்டிவிட்டி இன் சப்ஜெக்ட் மேட்டரில் க்ரியேட்டிவிட்டி வந்து வளர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ளிப்டு லேர்னிங் ஷார்ட் வீடியோ லெக்சரஸ் ஆர் வியூட் பை ஸ்டூடெண்ட்ஸ் அட் ஹோம் பிஃபோர் த கிளாஸ் செஷன் வைல் இன் கிளாஸ் டைம் இஸ் டிவோட்டட் டு எக்ஸசைசஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் டிஸ்கஷன். ஃப்ளிப்டு லேர்னிங் ஷார்ட் வீடியோ லெக்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸால் வீட்டில் வச்சே பார்க்கப்பட்டு ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் கிளாஸஸில் வச்சு அவங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராஜெக்ட் அண்ட் டிஸ்கஷன் மட்டும் கொடுக்காங்க. த ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் டிஸ்கிரைப்ஸ் எ ரிவர்சல் ஆஃப் ட்ரெடிஷ்னல் டீச்சிங் வேர் ஸ்டூடெண்ட்ஸ் கெயின் ஃபஸ்ட் எக்ஸ்போஷர் டு நியூ மெட்டீரியல் அவுட் சைட் ஆஃப் கிளாஸ் யூஸிங் விஆர் ரீடிங் அண்ட் லெக்சர் வீடியோஸ். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேருந்து மாறுபட்டது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெளியே வச்சே கிளாஸ் ரூமுக்கு வெளியே வச்சே என்ன நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்து கிளாஸ் ரூம்குள்ளே கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்கும். தென் கிளாஸ் டைம் இஸ் யூஸ்டு டு டூ ஹார்டர் ஒர்க் ஆஃப் அசிமுலேட்டிங் த நாலேஜ் த்ரூ ஸ்ட்ராட்டஜி சச் எஸ் ப்ராப்ளம் சால்விங், டிஸ்கஷன் ஆர் டிபேட். தென் கிளாஸ் டைமை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங்க்கு, டிஸ்கஷன், டிபேட் இதே மாதிரி ஹார்டர் ஒர்க் செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டீச்சிங். ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் இம்ப்ளிகேஷன் ஆஃப் டீச்சிங். The flipped classroom constitutes a role change for instructors who give up their front of the class position in favor of more collaborative and cooperative contribution to the teaching process. ஸோ இந்த ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம்ஸில் ஃபஸ்ட்டு ரோல் சேஞ்சே நடக்கு. இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அவங்களோட ஸ்பேஸ் அந்த கிளாஸ் பொசிஷனை வந்து கிட்டத்தட்டு மோர் டீச்சிங், மோர் கோலாபரேட்டிவ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்காங்க டீச்சிங் ப்ராசஸ்க்கு. தேர் இஸ் எ concomitant
change in role of students, many of whom are used to being cast as passive participants in the educational process where instruction is served to them. ஸோ இங்கே வந்து கன்காமிட்டன்ட் சேஞ்ச் இன் ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ரோலில் வந்து நிறைய சேஞ்ச் இருக்குது. நிறைய பேர் மேக்ஸிமம் பேசிவ் பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருக்காங்க இந்த எஜுகேஷனல் ப்ராசஸ் வேர் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் சர்வ் டு தம். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிவாக இருந்து இருக்காங்க. The flipped model puts more of the responsibility for learning on the shoulders of students while giving them greater impetus to experiments. ஸோ இவங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஷோல்டர்ஸில் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுத்துட்டு அவங்களோட கிரேட்டர் இம்பெட்டஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுது. அவங்க வந்து இம்ப்ளை பண்ணி பார்க்கணும், இல்லை அப்ளை பண்ணி பார்க்கணும் படித்தது அப்படிங்கிறதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. Activities can be student-led and communication among students can become the determining dynamic of a session devoted to learning through hand-on work. So, students தான் வந்து லீட் பண்ணணும் ஆக்டிவிட்டீஸையும். தென் கம்யூனிகேஷன் among students வந்து ஒரு டைனமிக் செஷன் டிவோட்டட் டு லேர்னிங் த்ரூ ஹேண்ட் ஆன் ஒர்க். அவங்களே வந்து கம்யூனிகேட் பண்ணி அவங்களே வந்து டிஸ்கஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்கோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது ஆக்டிவிட்டீஸ்லேயும். This is a cooperative learning method. In this method, the student learn online classes from their home itself through educational videos prepared by the teacher. இது வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் மெத்தட். இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டில் வச்சு டீச்சர் ப்ரிப்பேர் பண்ண வீடியோ வச்சு அவங்களால வந்து படிக்க முடியும். They discuss with others in the classroom and do the activities and learn. வீட்டில் வச்சே படிச்சுட்டு வர்றதுனால கிளாஸ்க்கு வந்து டிஸ்கஸ் வித் அதர்ஸ் இன் த கிளாஸ் ரூம் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லேர்ன். அதர் ஆக்டிவிட்டீஸ் படிக்கிறது இதே மாதிரி விஷயங்களை வந்து கிளாஸில் பண்ணுறாங்க. பாலிசி ஃப்ரேம், ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம், லேர்னிங் சிச்சுவேஷன், ஆன்லைன் லேர்னிங் த்ரூ இடி, டிஸ்கஷன் வித் டெமான்ஸ்ட்ரேஷன் இன் த கிளாஸ் ரூம். ஸோ ஃப்ளிப்டு கிளாஸ் ரூமில் டிஸ்கஷன் வித் டெமான்ஸ்ட்ரேஷன் இந்த கிளாஸ் நடக்கும், லேர்னிங் சிச்சுவேஷன் நடக்கும், ஆன்லைனில் லேர்ன் பண்ணிடுவாங்க த்ரூ இடி. When they follow the flipped learning method, the student learn well. The dropout numbers are also reduced. The number of failures are also reduced. Discipline problems are moreover decreased. So discipline problems இருக்காது, dropouts இருக்காது, failures reduce ஆகும். அவங்க லேர்ன் அதிகமாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மெத்தடில். These are all the 4 pillars of flipped learning. இந்த flipped learning-ஓட 4 pillars இது தான். என்னதுலான்னா flexible environment. Educators create flexible spaces where students choose when and where they learn. அது வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்பேஸாக வந்து இருக்கும். எங்கே எப்போ படிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முடிவு பண்ணுவாங்க. அடிஷ்னலி எஜுகேட்டர்ஸ் ஹூ ஃப்ளிப் தேர் கிளாஸ் ரூம்ஸ் ஆர் ஃப்ளெக்சிபிள் இன் தேர் எக்ஸ்பெக்டேஷன் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் டைம்லெஸ் ஃபார் லேர்னிங் அண்ட் இன் தேர் அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை அசஸ் பண்ணுறதுக்கும் இல்லை வந்து ஸ்டூடெண்ட் டைம்லெஸ் இதுக்கும் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எஜுகேட்டர்ஸ் குறைச்சிருக்கணும். Then learning culture. In a flipped learning model, in class time is dedicated to exploring topics in greater depth and creating rich learning opportunities. ஸோ கிளாஸ் டைமில் டெப்த்தாக வந்து அந்த கான்செப்டை சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ரிச் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறதுக்கும் தான் கிளாஸ் டைமை யூஸ் பண்ணுறாங்க. As a result, students are actively involved in knowledge construction as they participate in and evaluate their learning in a manner that is personally meaningful. ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். அவங்களே வந்து எவலேட் பண்ணி லேர்னிங் இன் ஏ மேனர் தட் பர்சனலி மீனிங்ஃபுல். ஸோ அவங்களுக்கு பர்சனலாகவே மீனிங்ஃபுல்லாக இருக்கிற வேலை வந்து அவங்க வந்து லேர்ன் பண்ணுவாங்க. தென் இன்டென்ஷனல் கண்டென்ட். ஃப்ளிப்டு லேர்னிங் எஜுகேட்டர்ஸ் டிட்டர்மைன் வாட் தே நீட் டு டீச் அண்ட் வாட் மெட்டீரியல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ஹேண்டில் ஆன் தேர் ஓன். ஸோ இந்த மெத்தடில் வந்து இன்டென்ஷனாக அவங்க வந்து எதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும், எதை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாவே படிக்கணும் அப்படிங்கிறது வந்து எஜுகேட்டர்ஸ் டிட்டர்மைன் பண்ணிடுவாங்க. எஜுகேட்டர்ஸ் யூஸ் intentional content to maximize classroom time in order to adopt methods of student center active learning strategy depend on grade level and subject matter. ஸோ எஜுகேட்டர்ஸ் வந்து இன்டென்ஷனலாக வந்து கண்டென்ட்டை மேக்ஸிமைஸ் பண்ணி கிளாஸ் டைமை வந்து இன் ஆர்டர் டு அடாப்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் சென்டராக யூஸ் பண்ணுவாங்க. ஆக்டிவ் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் கிரேட் லெவல் அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர். தென் ப்ரொஃபஷனல் எஜுகேட்டர்ஸ் should be an expert in educational technology. இந்த ப்ரொஃபஷனல் எஜுகேட்டர்ஸ் யாருன்னா expert in educational technology. The role of professional educators is even more important. The professional educator role வந்து ரொம்ப important and more demanding in a flipped classroom than in a traditional one. இந்த flipped classroomல வந்து professional educator role வந்து ரொம்ப demanding than a traditional one. During class time they need to observe students, providing them with instant feedback and on assessment their work. While professional educators take on less responsibility prominent roles in a flipped classroom,
they remain the essential part that enables flipped learning to occur successfully. ஸோ ட்ரெடிஷ்னல் ஒன்றில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு ஃபீட்பேக் இன்ஸ்டண்ட்டாக கொடுப்பாங்க. ஆனால் ப்ரொஃபஷனல் எஜுகேட்டர்ஸ் வந்து ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம்ஸில் எனேபிள்ஸ் ஃப்ளிப்ட் லேர்னிங் அக்கர் சக்ஸஸ்ஃபுல்லி. அவங்க ஃப்ளிப்ட் லேர்னிங் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து தே ரிமைன் த எசென்ஷியல் பார்ட். அவங்க வந்து இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக் கொடுக்க முடியாது, ஆனால் வந்து அவங்க அப்படியும் அந்த லேர்னிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். While the flipped learning model may not work for every class, the model represents an innovative approach to teaching with the potential to create active, engaged and learning centered classroom. ஸோ இது எல்லா கிளாஸ் ரூமுக்கும் பொருந்தாது. லேர்னிங் சென்டர்ட் கிளாஸ் ரூம்ஸ், ஆக்டிவ்லி என்கேஜாக இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ்க்கு தான் வந்து ஃப்ளிப்ட் லேர்னிங் வந்து பொருந்தும். These 4 pillars serves as way to help educators successfully implement a flipped learning model. இந்த 4 பில்லர்ஸும் தான் வந்து ஒரு ஃப்ளிப்ட் லேர்னிங் மாடல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எஜுகேட்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம், மோர் ஒன் டைம் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னா டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒன் டைம் வந்து நிறையா இருக்கும். மோர் கொலாபரேஷன் டைம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொலாபரேட் பண்ணி படிக்கிறதுக்கான டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்டூடெண்ட் லேர்ன் அட் தேர் ஓன் பேஸ், அவங்களோட வேகத்துக்கு தகுந்த மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. இட் என்கரேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு கம் டு கிளாஸ் ப்ரிப்பேர்ட். ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸுக்கு வரும்போதே ப்ரிப்பேர்டாக வருவாங்க. ப்ராக்டிக்கல் திங்ஸ் லைக் மிஸ்ஸிங் கிளாஸ் டியூ டு இல்னஸ் பிகம் லெஸ் ப்ராப்ளமேட்டிக். ஸோ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால கிளாஸ்க்கு வராமல் இருக்கிறதுலாம் வந்து ப்ராப்ளமாகவே இருக்காது. இதில் இட் ப்ரொமோட்ஸ் கொலாபரேட்டிவ் லேர்னிங். இது வந்து கொலாபரேட்டிவ் லேர்னிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுது. இட் என்ஹான்சஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. இட் இம்ப்ரூவ்ஸ் சோஷியல் ஸ்கில்ஸ். இட் கீப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டிமுலேட்டட். இது சோஷியல் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டிமுலேட்டடாக வச்சுருக்கு. தென் த டீச்சிங் ஸ்டைல் கேன் பி மாடிஃபைட் அக்கார்டிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி வந்து டீச்சிங் மெத்தடை வந்து மாற்றிக்கிடலாம். டீச்சிங் ஸ்டைலை தே கெட் கான்ஸ்டன்ட் நாலேஜ் இன் ஃப்ளிப்ட் லேர்னிங். தே see the video at home and think over it. ஸோ ஸ்டூடெண்ட் வீடியோவை பார்ப்பாங்க, வீட்டில் அதை பார்த்து திங்க் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. கான்ஸ்டன்ட் நாலேஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். They consult with peers, then discuss their concept in the class and get clarified. Then அவங்க பியர்ஸ் கூட கன்சல்ட் பண்ணிக்கிடுவாங்க. தென் கான்செப்டை கிளாஸ் ரூமில் டிஸ்கஸ் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கிடுவாங்க. லேர்னிங் கான்செப்ட்ஸ் ஆர் கிளியர், சோஷியல் ஸ்கில்ஸ், ஸ்பீச் இன்ட்ராக்ஷன், கன்வேயிங் த கான்செப்ட் எக்ஸெட்ரா ஆர் கிரியேட்டட். ஸோ இதில் லேர்னிங் கான்செப்ட், சோஷியல் ஸ்கில்ஸ், ஸ்பீச் இன்ட்ராக்ஷன், கான்செப்டை கன்வே பண்ணுறது எல்லாமே வந்து க்ரியேட் ஆகிரும். தென் இதோட லிமிட்டேஷன்ஸ் என்னலான்னா, அன்லைக் ஃபாரின் கண்ட்ரீஸ், இன் இந்தியா ஆல் த ஹவுசஸ் டோன்ட் ஹேவ் கம்ப்யூட்டர்ஸ். ஃபாரின் கண்ட்ரீஸில் எல்லா வீட்லேயும் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், இந்தியாவில் அப்படி கிடையாது. ட்ரைனிங் இஸ் நீடட் ஃபார் டீச்சர்ஸ்க்கு அதே மாதிரி ட்ரைனிங் நிறையா வேணும். ஏன்னா ஃபெசிலிட்டிஸ் ஆர் நாட் அவைலபிள் இன் ஆல் ஸ்கூல்ஸ். எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் ஏன்னா ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்காது. தேங்க்யூ ஆல்.